வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ் கம்பெனி பற்றி மொபைல் ஃபோன் செக்மெண்ட்டில் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப ஒரு கம்மியான விலையில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த ப்ரைஸுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியிலேருந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவங்க ஒரு லேப்டாப்லாம் இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக மொபைல் ஃபோன் கம்பெனிலாம் எக்ஸ்ட்ராவாக இந்த இயர்ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அக்சசரி லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஷியோமி ரியல்மி மாதிரியே இறங்கி லேப்டாப்பும் அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ண முதல் லேப்டாப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா Infinix InBook X1 சீரிஸ்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்கு, இந்த லேப்டாப்புடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத என்னுடைய அறிமுக விமர்சனம் பார்ப்போம். இன்னொரு பதிவில் இந்த லேப்டாப் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு முழு விமர்சனம் நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன். ஓகே, ஸோ இந்த Infinix InBook X1 பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு, 3 கலர்ல அவைலபிளாக இருக்கு. நம்ம கிட்ட வந்திருக்கிற கலர் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட்னு நினைக்கிறேன், நோபல் ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இன்டெல்னுடைய i3, i5 மற்றும் i7 கான்ஃபிகரேஷன்ஸ்ல இது அவைலபிளாக இருக்கு. ஸோ அகைன் நம்ம கிட்ட இருக்கிறது i5 அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இந்த லேப்டாப்பை அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெட் கலர் பார்க்குறதுக்கு தூளாக இருக்குது. ஏற்கனவே இந்த 3 கலர் வேரியண்ட்டையும் நம்மளுடைய இங்கிலீஷ் சேனலில் கவர் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்கும் மேலே போட்டு விட்றேன். 3 கலருமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட இந்த ரெட் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு சில பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பொருந்திய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. சார்ஜர், ஸோ இந்த சார்ஜரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 வாட் சார்ஜர். இன்ஃபினிக்ஸ்னுடைய இந்த 65 வாட் சார்ஜரை யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லேப்டாப் மட்டும் கிடையாது, உங்கள் மொபைல் ஃபோனுக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி டு யூஎஸ்பி டைப் சி கேபிள். மற்றபடி பாக்ஸுக்குள்ளே வேறு இன்னும் கிடையாது. ஸோ பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லேப்டாப்னுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 1.48 kg தான். இந்த 1.48 kgக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யூஸ்வலாக நம்ம பார்க்கறது பிளாஸ்டிக் பாடி கொண்ட ஒரு லேப்டாப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது கம்ப்ளீட்லி மெட்டல் பாடியான பண்ண ஒரு லேப்டாப். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வெயிட் பார்த்தீங்கன்னா 1.48 kg. ரொம்ப ஸ்லிம்மான லேப்டாப். அதோடைய திக்கஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா 16.3 mm இதோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய போர்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்னா ரைட் சைடில் 2 ஃபுல் சைஸ் யூஎஸ்பி டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க. கென்சிங்டன் லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடியோ காம்போ ஜாக் இருக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் டிசி இன் யூஎஸ்பி டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசி இன்ல நீங்க சார்ஜ் பண்ண நினைச்சா கூட அதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட், அப்புறம் 2 யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமா நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு சுவிட்ச். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காத்து வெளியே போறதுக்கான ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒன்றும் கிடையாது. கீழ்ப்புறத்தில் 2 ஸ்பீக்கர் இருக்கு. 2 ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, மொத்தமாக இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் இருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ், டிடிஎஸ் சப்போர்ட்டட் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை நம்ம ஓபன் பண்ணி ஃபுல்லா ஃபிளாட்டா இப்படி படுக்க வச்சுக்கலாம். டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லோகோ போட்டிருக்காங்க, டிடிஎஸ் லோகோ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்கு. நீங்க i7 வேரியன்ட் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. i3 மற்றும் i5ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. எந்த வேரியண்ட்லயுமே உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் சப்போர்ட் பண்ணல. ஓகே, குயிக்கா செட்டப் பண்ணிட்டு இந்த லேப்டாப்போட மற்ற விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரைட், ஸோ செட்டப்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லேப்டாப்பில் Windows 11 பை டிஃபால்ட் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரன் ஆகுது. யூஸ்வலாக இப்போ வாங்குற லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா Windows 10 ரன் ஆகிட்டு இருக்கு. Windows 11க்கான ஃப்ரீ அப்டேட் உங்களுக்கு அது வர்றப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த லேப்டாப்பில் Windows 11 ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இப்பொழுதைக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் ரன் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த X1 சீரிஸ்ல உங்களுக்கு 3 வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. i3 வேரியன்ட்ல 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. i5 வேரியன்ட்ல 8GB RAM மற்றும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது எங்கிட்ட இருக்கிறது i5 வேரியன்ட்.
டாப் எண்ட் வேரியன்ட் i7ல பாத்தீங்க அப்படின்னா 16GB RAM மற்றும் 512GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் SSD கொடுத்திருக்காங்க. எல்லா வேரியன்ட்லயுமே அவங்க யூஸ் பண்ணிருக்க SSD பாத்தீங்கன்னா PCI 3.0 SSD கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி RAM பாத்தீங்கன்னா LPDDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. i3 மற்றும் i5 வேரியன்ட்ல உங்களுக்கு Wi-Fi 5 அதாவது டூயல் பேண்ட் Wi-Fi கான சப்போர்ட் இருக்கு. i7 வேரியன்ட்ல மட்டுமே உங்களுக்கு Wi-Fi 6 கான சப்போர்ட்டும் இருக்கு. லேப்டாப்னுடைய கீபோர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேக்லைட் கீபோர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்பொழுது கொஞ்சம் டைப் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ராக் பேடுமே நல்லா இருக்கு. பிளஸ் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த டைப் பண்றப்போ இந்த நீங்க கையை நீங்க ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான இடம் பாத்தீங்கன்னா நல்ல விரிவா கொடுத்திருக்காங்க. 55 வாட் ஹவர்க்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. 65 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது. பிரைசிங் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. டிசைனுமே பாத்தீங்கன்னா இந்த டூயல் டோன் டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு வர லேப்டாப்லாம் விட கொஞ்சம் மாறுதலா பார்க்கிறதுக்கு அழகாவே இருக்கு. 3 கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ரெட் அண்ட் கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான ஸ்டைலிஷான கலர். இன்னைக்கு இருக்கிற யூத் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குற மாதிரி கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. RAM நீங்க அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது அப்கிரேட் பண்றதுன்னா நீங்களே தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா வாரண்டி உங்களுக்கு வாய்ட் ஆயிடும். ஸோ கால் கேர் அதாவது இன்ஃபினிக்ஸ் அப்புறம் டெக்னோ மொபைல்ஸ் இந்த டிரான்சிட் ஹோல்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கால் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க சர்வீஸ் நெட்வொர்க்ல இதுக்கான சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சென்டருக்கு நீங்க எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் உங்களுக்கு நீங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா நீங்க 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ஒரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இது பிரைவசிக்காக இந்த கேமராவையும் இந்த மைக்கையும் நீங்க ஒரே நேரத்துல ஆஃப் பண்ணனும்னா யூசுவலா சில லேப்டாப்ல இங்க ஒரு பிசிக்கல் ஸ்விட்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கவர் வச்சு நீங்க இத உங்க கேமராவை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லேப்டாப்ல எக்ஸ்ட்ராவா ஒரு மைல் எக்ஸ்ட்ராவா போய் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நீங்க டாகிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமிடியட்டா ஹார்ட்வேர் லெவல்ல உங்க மைக்கும் கேமராவும் டிசேபிள் ஆயிடும். இப்போ பாருங்க, இப்போ நான் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா we cannot find your camera அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா ஆப் சொல்லிடுது. ஸோ இது வந்து ஒரு பிரைவசிக்காக அவங்க பண்ண ஒரு ஃபீச்சர். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ரொம்ப ஒரு சாலிடான லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய டெஸ்ட் ரன் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு இந்த லேப்டாப் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழு விமர்சனம் நான் கொடுக்குறேன். பட் இந்த மீன் டைம் உங்க லேப்டாப் நீங்க வாங்கிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வாங்குறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த கேள்விக்கான பதிலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க லேப்டாப்னு பாத்தீங்கன்னா பல நம்பிக்கையான நிறுவனங்கள் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ ரியல்மி, ரெட்மி இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா லேப்டாப்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டுடைய லேப்டாப்போட நீங்க வாங்குவீங்களா? இந்த பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சு லேப்டாப் வாங்குவீங்களா? அதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எஸ் ஆர் நோ இல்லாட்டி கொஞ்சம் விரிவா கூட சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லேப்டாப்கான முழு விமர்சனம் வர்றப்போ உங்க மொபைல் போன் நோட்டிபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனையும் கூட பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it up.